மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஆரஞ்சு பழ தோலில் எப்படி பவுட்ரு பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சம்மர் வந்துருச்சு. ஆரஞ்சு பழம் விலையும் கம்மியாகவும் இருக்குது. இப்போ அதனால் நம்ம ஆரஞ்சு பழத்தை வச்சு நம்ம பவுட்ரு பண்ணலாம். இந்த ஆரஞ்சு பழத்தில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஆரஞ்சு பழத்தில் விட்டமின் சி சத்து இருக்குங்க. ஆனால் அந்த ஆரஞ்சு பழத்தில் இருக்கிற சத்தை விட ஆரஞ்சு பழ தோலில் இருக்கிற விட்டமின் சி சத்து தாங்க ரொம்ப அதிகம். இந்த ஆரஞ்சு பழ தோலை நம்ம டெய்லி யூஸ் பண்ணிக்கிட்டு வந்தோம்னா நம்ம தோல் புற்றுநோய் வர்றதை தடுக்க முடியுமாங்க. நம்ம முகத்தை பளபளன்னு வச்சுருக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஃபேஸ் பேக்காகவும் யூஸ் பண்ணலாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம முகத்தில் உள்ள முகப்பரு, கரும்புள்ளி, தழும்புகள், அப்புறம் கண்ணுக்கு கீழே இருக்கிற கருவளையங்கள் இதெல்லாம் நம்ம ரெகுலராக இதை யூஸ் பண்ணோம்னா போயிருமாங்க. இவ்வளோ ஆரஞ்சு பழத்தை எடுத்திருக்கீங்க. இந்த ஆரஞ்சு பழத்தை ஃபுல்லும் நான் கழுவிட்டு இந்த தோலை ஃபுல்லும் நல்லா உரிச்சிட்டேன். இதை நான் சின்ன சின்னதாக கட் பண்ண போகிறேங்க. ஏன்னா இப்படியே போட்டோம்னா வெயிலில் காயறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் சின்ன சின்னதாக நம்ம சிசரை வச்சு கட் பண்ணோம்னா சீக்கிரமாக காஞ்சிருங்க. எவ்வளோதான் பொடி நம்ம கடையில் வாங்கினாலும் நம்ம வீட்டில் செஞ்சு அதை நம்ம ஃபேஸ் பேக்காக போடுற மாதிரி வராதுங்க. ஏன்னா கடையில் வாங்குறதுல எவ்வளையோ கெமிக்கல் இருக்கும், அது காஸ்ட்லியும் கூட. அது இல்லாமல் அதில் என்னென்ன சேர்த்துருக்காங்கன்றது தெரியாதுங்க. நம்ம அது ஹெர்பல்னு நினச்சி வாங்குவோம். அதில் பார்த்தீங்கன்னா சைடு எஃபெக்ட் நிறையா இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஃப்ரீயாக இருக்கிறப்ப கொஞ்சம் இதை கட் பண்ணி வச்சு வெயிலில் காய வைக்கிறதுக்கு ரொம்ப லேட்டாலாம் ஆகாதுங்க. இந்த ஆரஞ்சு பழ தோல் பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே நம்ம முகத்தில் உள்ள டெட் செல்களெல்லாம் ரிமூவ் பண்ணுதுங்க. ஸ்க்ரப்பாக நம்ம டெய்லி யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்மளோட முகத்தை எப்பயுமே இளமையாக வச்சுக்கிறதுக்கு இந்த ஆரஞ்சு பழ தோல் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குங்க. அது மட்டும் இல்லை, நம்மளோட முகத்தில் இருக்க சுருக்கங்களையும் இது குறைக்குதுங்க. இந்த மாதிரி கட் பண்ணிட்டீங்க. இதை நான் வெயிலில் வைக்க போகிறேன். இந்த மாதிரி வெயிலில் வச்சு ஒரு 4 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப இதாகும். ஒவ்வொரு தடவையும் நம்ம கிண்டி விட்டு இது பண்ணாதான் மேலே உள்ளதெல்லாம் கீழே போய் அந்த மாதிரி காயும். நல்லா நான் வெயில் படுற இடத்துல தான் நான் வச்சுருந்தேன், பால்கனியில். இங்கே பாருங்கள் எவ்வளோ காஞ்சிருக்குன்னு. இன்னும் இது நல்லா மொறுன்ற வர மாதிரி சத்தம் கேட்கணும். இன்னும் கேட்கலை. அதனால் இன்னும் கொஞ்சம் காயட்டும்னு விட்டுட்டேங்க. மடங்க மாட்டது பாருங்கள். நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணோம்னா நம்ம முகத்தில் இருக்கிற சுருக்கத்தெல்லாம் போக்கக்கூடியதாங்க. விட்டமின் சி சத்து அதிகமாக இருக்கிறனால நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணலாங்க. எல்லா வகையான ஃபேஸ் பேக்கோடையும் சேர்த்து போடலாங்க. ஏன்னா எல்லாத்தோடையும் மிங்கிள் ஆகக்கூடியது தான் இது. இதை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தயிரோடு சேர்த்து, தயிர் 1 ஸ்பூன், இந்த ஆரஞ்சு பழ தோல் 1 ஸ்பூன் எடுத்து மிக்ஸ் பண்ணி நம்ம ஃபேஸ் பேக்காக போடலாம். அப்படி இல்லைன்னா முல்தானி மட்டியோட ரோஸ் வாட்டரோட சேர்த்து போடலாங்க. டெய்லி நம்ம குளியல் பொடியோடு கலந்து போட்டாலும் இந்த ஆரஞ்சு பழ தோல் நம்மளுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. இதை நான் இப்போ நல்ல பொடியாக அரைக்க போகிறேங்க. இந்த அளவு நான் எவ்வளோ போட்டிருந்தேன் பாருங்கள். ஆனால் காஞ்சோடனே கொஞ்சம் ஆயிடுச்சு. இப்போ இதை அரைச்சி எடுத்துடலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு நம்ம ஒரு சலடையை வச்சு நம்ம சலிச்சுக்கிறணுங்க. ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு நைஸ் பொடியாக கிடைக்கும். இல்லைன்னா அந்த திரளாக இருந்துச்சுன்னா அது நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதனால் இதை நல்லா சலிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சலிச்சு எடுத்துட்டேன். இந்த அளவு தாங்க அந்த திரளாக இருக்கிற பொடி இருக்குது. மிச்ச பொடியை காட்டுறேன் பாருங்கள். இந்த ஆரஞ்சு பொடியை அரைக்கிறப்பே நல்ல மணமாக இருந்துச்சுங்க. அவ்வளோ ஒரு வாசமாக இருந்துச்சு. நம்ம ஆரஞ்சு சாப்பிட்றப்ப எவ்வளோ ஸ்மெல் இருக்கும், அதே அளவு காஞ்ச பிறகும் அதோட மனம் போகலை. அந்த அளவுக்கு அதில் இருக்குது. பொடியும் பாருங்களேன் எந்த அளவுக்கு கலரிங்காக இருக்குன்னு. பொடி அப்புறம் காய வச்சு தான் நம்ம அரைச்சிருக்கோம். ஆனாலும் அதோட கலர் மாறலை. இதை அரைக்கிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் செலவாகாதுங்க. நம்ம ஒரு ஃபோன் பார்க்குற நேரத்தில் ஒரு 10 நிமிஷம் அவ்வளோதான் செலவாகும். இதை அரைச்சி நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபேஸ் நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.